கேட்டேன், எடுத்துக்கணும். அவனை கொடுத்துடல. என்னோட ரப்பு கிட்ட நான் கேட்டேன், என்னோட ரப்பே என்னோட கண்ணை கொடுத்துடு. எடுத்த மாதிரி என் கண்ணை கொடுத்து. எப்படி உங்க பார்வை போச்சு? அச்சிட்டு திரும்பின சாப்பிடக்குள்ள அந்த ஒரே வாயில கண்ணு போடுச்சு. தடவுன ஒன்னும் நடக்கல. சரி, ஊருக்கு போற அளவுக்கு முடிவு எடுத்துக்கிட்டேன். ஆமா, பாஸ்போர்ட்ல இருந்து இல்லாம நான் பயணம் ஏறேன். ஏறக்கூடிய நேரத்தில் படி எடுத்து வைக்க என்னோட அல்லாஹ்கிட்ட நான் கேட்டேன், நான் மாத்திரை மறந்து எதுவும் திங்க மாட்டேன், டாக்டர் எனக்கு தெரியாது, எடுத்த மாதிரி கண்ணை கொடுத்துடு. இதத்தான் கேட்டேன் அல்லாஹ் கிட்ட. பாம்பே வந்தேன், பாதையை கொடுத்தான். மெட்ராஸுக்கு வந்தேன், ஃபுல்லா கொடுத்தான். ஜமாத்துல போனேன். இன்னைக்கு பள்ளியாசலுக்கு அல்லாஹ்வுக்காக நான் ஒரு காரியங்களை செய்துக்கிட்டு வர்றேன். பள்ளி வேலை பெரிய அருட்கொடையில கண்ணு கொடுத்தலாம் உங்களுக்கு. என்ன படிச்சிருப்பு இல்ல, உலகத்தையே அல்லாஹ் கொடுத்தல. ராவும் பகலாம் கதறி ஆளுதா கூட, வருஷம் பூரா நோன்பு வச்சா கூட என்னோட ரப்புக்கு செல்லாது. அல்லாஹ் ஒருவனை தவிர எவனாலையும் அசைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், நான் கொடுப்பேன், எவனாலையும் தடுக்க முடியாது. நான் தடுத்துட்டா எவனாலையும் கொடுக்க முடியாது என்னோட ரப்பு சொல்லி இந்த மண்ணெஞ்சில அடிச்சு வச்சுட்டான். பத்தங்களை இஞ்சி ஆணிய அல்லாஹ் ஒருவனை தவிர, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தவிர இந்த துனியாவுல எதுவுமே இல்லை. எவன பணக்காரன் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் பணக்காரன். நான் கொடுக்கப்பட்டவன் ரப்பு நிறுத்திட்டான், உலகத்தை அழிச்சு விடுவான் அல்லாஹ். அவன் அழிக்காத காரணத்தை ஏன் வச்சிருக்கிறான்னு சொன்னாக்கா, இபாதத்துல உள்ள யாரோ ஒரு சீதேவி இருக்கு இந்த மண்ணுல. ஒரு வாரமா வந்த மழை போயிடுச்சு. ராத்திரி உட்காந்து அழுதம் பத்தியத்தை கட்டின. 5000 ரூபாய் தரேன்டா, மழை பைத்து ஓதுற ஹஜ்ரத்து எவன்டா இருக்கிறான் இந்த இடத்துல. நான் பேசுனேன், நான் தரேன் 5000 ரூபா. மழை பைத்து ஓதுறதுக்கு ஹஜ்ரத்து இருக்கிறாங்க. அவங்களாம் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. மழை பைத்து ஓதுற ஹஜ்ரத்து ஆலிமி யாருமே கிடையாது, மாலிமோ இல்ல. சம்சல் ஊத ஹஜ்ரத்து இருந்தாரு. ஹஜ்ரத்து பயிரெல்லாம் காயுது. ஹஜ்ரத்து யாருக்கேமே தெரியாது. காலில் செருப்பு போடாம நோன்பு வச்சுட்டு கீழே இறங்குவார். தப்லீக் வேற ஜமாத்து பூரா கூடிட பள்ளியாசல் நெருங்கக்குள்ள மழை ஊத்தி நனைஞ்சு போவோம். இப்படியாப்பட்ட ரஹமான அல்லாஹ்வை வச்சுக்கிட்டு நம்ம கைவிட்டு நிக்கிறோம். இப்படியாப்பட்ட அல்லாஹ்வை நம்ம வணங்காம நிக்கிறோம். நம்மளோட சக்கராத்த ஆள் நம்ம ரூஹ பிடிச்சதுல கபூர்ஸ்தான்ல கேட்கக்கூடிய கேள்வியிலிருந்து எஹ்னது சிராத்தல் முஸ்தகளை முடிக்கப்பட்டதிலிருந்து ஜன்னத்துல நுழையப்படுறது வரைக்கும் என்னோட ரப்பு விட்டுட்டு தேட மாட்டான். நீ எந்த ஆட்டம் ஆடு, எந்த பாட்டம் பாடு என்று சொன்னாலும் அல்லாஹ் விட்டுருக்கான். இல்லாதவனுக்கும் கொடுக்கறான், இருக்கிறவனுக்கும் கொடுக்கறான், தொழுவாளிக்கும் கொடுக்கறான், தொழுவாதவனு கைவாளி பயலுக்கும் குடிகாரனுக்கு அல்லாஹ் கொடுக்கறான். அவனோட கட்டம் வந்து விட்டா நெருங்க முடியாது. சக்கராத்த ஆளு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி என்னோட ரூஹ கைப்பற்றான்னு சொல்றவங்களுக்கும் அல்லாஹ் இருக்கிறான். அப்துல் சலாம் பாய், அப்துல் சலாமா? ஆமா. ஓகே, ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ்.